மகத்தான பேரருள், அருமையான என் அன்பு பிள்ளைகள், மாணவ கண்மணிகளுக்கு ஒரு சில நிமிடங்கள் உங்கள் கவனம் இங்கே இருந்தால் ஒரு அழகான எதிர்காலம் நமக்கு காத்திருக்கிறது. பெரிய பெரிய மனிதர்களாக மிக உயர்ந்த அதிகாரத்திலும் பதவிகளிலும் இருந்தவர்கள் இந்த வயசுல தான் அவர்கள் அறியப்பட்டார்கள். இங்கே இருந்து எடுத்த அந்த திறன்கள் தான் பின்னால் அவர்களை உயர்த்தியது. யாரும் பெரிய அதிகாரத்தோடு பூமிக்கு வரல. அவர்கள் வளர்ந்து உருவான போது அவங்க முகத்தை பார்த்து நல்லா தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரு நல்ல காலம் நீங்கள் இருக்கிற கல்வி காலம். இந்த காலத்தை சரியாகவே நீங்கள் பயன்படுத்துகிற போது எதிர்காலம் உங்களை வரவேற்க காத்திருக்கிறது. அதனால இங்கே பேராசிரியர் பெருமக்கள், நிறுவனத்தின் முதல்வர் உட்பட நிர்வாக பெருமக்கள், நம்முடைய மரியாதைக்குரிய முத்துவலி சாய் போன்ற இங்கே எல்லோரும் அமைந்திருக்கிற இந்த சபையில் ஒரு இரு நிமிடங்கள் உங்கள் கவனத்தை மட்டும் இங்கே ஆக்கிக் கொள்ள வேண்டும். 3 விஷயங்களை எப்போதும் நீ எடுத்துக்கிறோம். லைஃப் நல்லா, பிற்காலம் நல்லா. இந்த 3ம் எல்லா காலத்திலும் இருக்கணும். இன்னைக்கு நம்ம எடுக்கிற துவக்கம் இப்போது லைஃப் லாங்க பாதுகாக்க. முதல் விஷயம் சொல்வார்கள், தேடும் வேட்கை. தேடுதல் வேட்கை. ஆற்றலை, திறமைகளை, அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த நிலையை நீ எப்போது மனசுல வச்சுக்கணும். திறமையை வளர்க்கணும். நான் தான் முதல்ல வரணும், ரேஞ்சில் வரணும், ஃபர்ஸ்ட் ரேஞ்சு வரணும். வர முடியல, பரவாயில்ல, அடுத்த தடவை வரணும். மனசு தளராமல் திறமைகள் வளர்க்கணும். மனசை தளரக்கூடாது. இப்ப நம்ம போனோம், இந்த வருஷம் முதல் இடத்துக்கு வர முடியல, பரவாயில்ல, அடுத்த தடவை முயற்சிப்போம். விடாமுயற்சி திறமைகளை வளர்க்கிற விஷயத்தில், அறிவு ஞானத்தை இன்னும் அதிகப்படுத்துற விஷயத்துல எப்போதுமே நமக்கு ஒரு முத்திரையை பதிக்கணும்னு நினைக்கிறோம். ஏதோ எழுதுறோம், ஏதோ பாஸ் ஆனா பரவாயில்லை, ஏதோ படிக்கிறோம், வந்தாலும் வராட்டும் அப்படிலாம் இல்லை. நான் திறம்பட்டு வெளியே வரணும். முடிவெடுக்கலாமா? சொல்லுவா. திறமையாக நான் வெளியில வரும்போது திறமையோடு வரணும். உன் கல்வியும் ஆற்றலும் இந்த சமூகம் உன்னை காத்திருக்கிறது. உனக்கு உயர்ந்த பதவியில கொண்டு உன்னை உட்கார வச்சு சமுதாயத்தினுடைய கண்ணியத்தை நீ காப்பாற்றணும். நான் ஒரு கலெக்டரா வருவேன், சமூக கண்ணியத்தை காப்பாற்றுவதற்காக. ஒரு மிகப்பெரிய போற்றி நல்லா எனக்கு கொடுக்கிறான். அதை கொண்டு என்னால் என்ன செய்ய முடியும்? இது எல்லாம் பிற்காலம். இதை உருவாக்கும் காலம் இந்த காலம். பெருமானார் சட்டத்தான் கேட்ட ஒரு அருமையான துவா, தினமும் என் வளர்ச்சியும் ஞானமும் கூட வேண்டும். தினமும் எனவே ஞானம் கூட. நாளுக்கு நாள் கல்வி ஆற்றலும் வளர்ச்சி பெருகான். அதை கேட்டது முக்கியம் இல்லமா? அதுக்கு அடுத்து சொன்னாங்க, எந்த நாளில் எனக்கு ஆற்றலும் ஞானமும் கூட இல்லையோ அந்த நாள் வாழ்க்கையில பறக்கத்தான நாள் இல்லைன்னா அது பறக்கத்தான நாள் இல்லை. கல்வி ஞானம் என்னைக்கு கிடைக்கலையோ, கூடுதல் நேத்த மாதிரி என்னைக்கு இருக்குது கூட இல்ல, அந்த நாள் பறக்கத்துக்குரிய நாள் அல்ல. ஒரு நாள் பறக்கத்தாகணுமா, என் அறிவு வளர வேண்டும். திட்டமிட்டு நீங்கள் தேடுங்கள். ஒவ்வொரு நாளும் வளர்ந்துகிட்டே போகலாம். கடந்த ஆண்டு நான் 60% எடுத்திருக்கேன். இந்த ஆண்டு அதை 70 ஆக்கம், 80 ஆக்கம், 90 ஆக்கம். நான் கல்லூரியில இருந்த காலம் அனைத்திலும் 100க்கு 100 மதிப்பெண்ணிலேயே இருந்தேன். எங்க காலேஜில நான் தான் ஃபர்ஸ்ட். நான் காலேஜை விட்டு வெளியில் வருகிற வரையிலும் காலேஜ் முதல் மாணவனாக. எங்களுடைய காலேஜில் இருந்து நான் வெளியில வர வரையிலும் நான் முதல் மாணவன். எல்லாருக்கும் கல்வியை கற்றுக் கொடுப்பேன். ஆனால் அந்த முதல் இடத்தை தக்க வைத்துக் கொண்டே வந்தோம். திறமை என்பது வளர்த்து கொண்டே போகலாம். அதுல குறைவு வரவே கூடாது. உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்க வைப்பாங்க தோழர்களை. தான் கேள்வி கேட்பாங்க.
ஹதீஸில் நிறைய செய்தி இருக்கு, நேரம் இல்லை, நான் ஒரு 5 நிமிஷம் தான். இருந்தாலும் உங்களோடு ஒரு 3 விஷயத்தை மட்டும் பரிமாறினால் உங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கும். இதை கேட்டுக்கிட்டு கதையோ பயானம் அதெல்லாம் போகக்கூடாது, இதயத்தில் சுமக்கணும். ஒரு 5 வருஷத்துக்கு பின்னாலே ஞாபகம் இருக்கணும், இந்த 3 நம்மிடத்தில் வந்து விட்டதா. நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே போகணும். நான் வளருகிறேன், என் முடி வளருகிறது, என் உடல் வளருகிறது, இப்படியே இருக்க போறது இல்லை, வளர்ந்துகிட்டே இருக்கிறோம். என் அறிவும் வளர வேண்டும், முடி வளரும், உடல் வளரும், அறிவு வளர வேண்டுமா இல்லையா? பெருமானார் கேட்கிறார்கள், தோழர்களை கூப்பிட்டு எல்லாரையும் உட்கார வச்சிருக்கிறாங்க. பெண்ணும் பெரிய தோழர்கள், சின்ன பிள்ளைங்க. புகாரி ஷரீஃப் என்று குர்ஆனுக்கு அடுத்த ஹதீஸ் கிரந்தம், அதுல வரும், தோழர்களே, இன்னமின ஷஜரி ஷஜரா, மரங்களின் உலகத்தில் ஒரு மரம், அந்த மரம் இலை பிரயோஜனமா இருக்கும், பழம் பிரயோஜனம், கனி பிரயோஜனம், காய் பிரயோஜனம், எல்லாமே பிரயோஜனம், அத்தனை பிரயோஜனம். அப்படி ஒரு மரம் இருக்குது. அதுக்கு உதாரணம் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் மாதிரின்னாங்க. ஏன் ஒரு முஸ்லிம் அப்படி கூப்பிட்டு காட்டுறாங்க? அவங்க பிரயோஜனம் வச்சிருக்கணும், எல்லாருக்கும் பிரயோஜனம் கொடுக்கணும். எப்ப முஸ்லிமா பிறகுறோமோ எல்லாருக்கும் பிரயோஜனம், எப்போதும் பிரயோஜனம். நான் இப்ப டைட்டா இருக்கேன், இப்ப டயர்டாகவும் இருக்கிறேன், நேரமே இல்லை எனக்கு. முதலில் வரணும்னாங்க, வந்துட்டேன், அவ்வளவுதான். எனக்கு இன்னைக்கு சிரமம் இருக்குது. காலையில பேசியிருக்கேன், நீண்ட பயணம், காலையில 4 மணி நேரம் பயணம் செய்தேன். ஒரு இடத்துல 4 மணி நேரம் கார்லயே போயிட்டு வந்திருக்கேன். ராத்திரி 9 மணி நேரம் கார்ல பயணம் செய்திருக்கேன். நேற்று மதியம் 3 மணிக்கு பயணம் புறப்பட்டு ராத்திரி 1 மணிக்கு தான், 12 மணிக்கு தான் ஊருக்கு வர்றேன். எல்லாமே இந்த இடத்துல டயர்டா இருக்கு, ஓய்வு எடுக்கணும். திட்டமிட்டே வந்தேன், இலாசத்தை சொன்னேன், ஓய்வு எடுக்கணும், யாரையும் உள்ள விட்டுறாதீங்க, என்ன எல்லாம் கரெக்ட். கூப்பிட்டாங்க, வந்தோம். நான் சொல்வதை ஞாபகம் வையுங்கள், நான் பிரயோஜனம் கொடுக்க வேண்டும் இருக்கும் வரையிலும். ஒரு மரம், அந்த மரத்தின் கனியும் பிரயோஜனம், காயும் பிரயோஜனம், அதுக்குள்ள இருக்கிற எல்லாம் பிரயோஜனம். அந்த மரம் முஸ்லிமுக்கு உதாரணம். ஏன் முஸ்லிமுக்கு உதாரணம்? இன்னஹா மஸ்தருல் முஸ்லிம், ஒரு முஸ்லிமுக்கு உதாரணம். ஏன்? ஒரு முஸ்லிம் எப்போதும் பிரயோஜனம் கொடுக்கணும். என் வாலிபம், என் வயோதிகம், என் இயலாமை, என் பலகீனம், என் செல்வாக்கு, என்னுடைய வறுமை, என்னுடைய செழிப்பு, எப்போது நாம் பிரயோஜனமா தான் இருக்கணும். அல்லாஹ் அப்படி ஒரு பிரயோஜனம் உள்ள முஸ்லிமாக நம்மை ஆக்கி வைப்பானா. எப்பவும் பிரயோஜனம் கொடுக்கணும், யாருக்கும் தீங்கு செய்திடக்கூடாது. அந்த மாதிரி அந்த மரம், அது என்ன மரம் சொல்லுகிறேன்னு கேட்டான் நபி பெருமானார் சஹாபாக்கள்கிட்ட. அப்படியானால் கல்வி தரத்தை வளர்க்கிறார்கள், அறிவை முன்னோக்கி கொண்டு போறாங்க. அது என்ன மரம்? இந்த ஹதீஸை இமாம் புகாரி எழுதுவார். சஹாபாக்கள் அந்த கேள்விக்கு எவ்வளவு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. எல்லாருமே அங்க இருக்கிறாங்க, அவங்க மனசெல்லாம் காடுகளுக்குள்ளே போனாங்க. காடுகளில் அது எந்த மரம், அதா இருக்குமா, இதா இருக்குமா, இதா இருக்குமா, அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டாங்க. மனதால் உடம்புங்க இருக்கு. நிறைய நேரத்தில் நாங்க பாடம் நடத்துவோம். நானும் ஒரு கல்லூரியினுடைய பிரின்சிபால், 35 ஆண்டுகள் கல்வி சேர்வத நம்ம வாழ்க்கை. மாணவர்கள் எப்படின்னா எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். உங்கள்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியும், எவ்வளவு நேரம் பேசணும்னு தெரியும். கொஞ்சம் குறிப்பிட்ட நேரத்துக்கு பின்னால நீங்க அப்படி லேசா வரைகிறீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிடுவேன். இது ஒரு அனுபவ கல்வி. என் அன்பு பிள்ளைகளுக்கு நான் சொல்வதெல்லாம், சர்க்காரி ஆழம் கேட்ட அடுத்த நிமிடம் சஹாபாக்கள் காட்டுக்குள்ள போயிட்டாங்களாம். எங்க? உடலால் அல்ல, உள்ளத்தால். நம்ம பாடம் நடத்துவோம், பையன் திரும்ப கேட்டா என்னப்பா சொன்னேன்னு கேட்டா சில பேர் கரெக்டா கேள்வி, சில பேர் சொல்ல மாட்டோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க இல்லைன்னு அர்த்தம். அட்டெண்டன்ஸ்ல இருப்பான், உள்ளத்தால இருக்க மாட்டான். நான் மாணவர்கள் பாடம் நடத்தும் போது என் பாடத்துக்கு 2 கண்டிஷன். நான் விளக்கம் சொல்லும் போது என்ன பார்க்கணும், பாடத்தை நடத்தும் போது புத்தகத்தை பார்க்கணும். பார்வை எங்காவது வெளியில போச்சுன்னா அந்த பாடத்தை ஸ்டாப் பண்ணிடுவேன். ஒரு பார்வை அங்க போயிட்டு நான் சொன்ன எந்த விஷயம் மனசுல இருக்காதுன்னு முழு கவனத்தோடு அவனை கொண்டு வந்தது. இது நம்முடைய கல்லூரியில நம்ம நடத்துகிற அணுகுமுறை. சஹாபிகள் உள்ளமெல்லாம் போனது காடுகளுக்குள்ளால். எந்த மரம், எந்த மரம்? கடைசியா அவங்க முடிவுக்கு வந்தால் அதிசயமாக யார சொல்லலாம் எங்களுக்கு தெரியல, தாங்களே சொல்லுங்கள், தாங்களே சொல்லுங்கள் பெருமானார் சொன்னாங்க. அதுதான்
சில நேரத்துல எல்லாம் பக்கத்துல இருக்கும், எங்கேயே தேடுவோம். அதான் பேரிச்ச மரம். பேரிச்ச மரம் எல்லா வீட்லயும் இருக்கு, எல்லார் வீட்லயும் இருக்கு. துன்யா பூரா இருக்கிற மரத்தை யோசிச்சாங்களா, அந்த மரத்தை விட்டுட்டாங்க. பேரிச்ச மரம் அதன் காய் விரோஜனம், கனி விரோஜனம், அதன் கொட்டை கூட விரோஜனம். பேரிச்சம் கொட்டை, அதுல இன்னைக்கு தூள் பண்றாங்க. காய் அபார சக்தி. நோம்பு திறக்கும் போது பேரிச்சம் கனி வச்சு தரங்கன்னாங்க. ஏன்? அடுத்த நிமிஷம் நான் எந்த எலர்ஜியை இழந்திருக்கிறேனோ நோம்பு வைத்து அத்தனையையும் வாயில போட்டு வெந்த உடனே உடம்புல அந்த தேவையான கலோரியை கிடைச்சிக்கணும் பேரிச்சம்பழத்துல. அதனாலதான் பேரிச்சம்பழம் வைத்து நோம்பு திறந்து சொன்னது. அவ்வளவு பவர், எல்லா பிரயோஜனம் அதுல இருக்கு. அத பல மொத்தமும் பிரயோஜனம். எல்லாம் முடிஞ்சு போச்சு, சபா முடிஞ்சிச்சு, கலந்துச்சு, வந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகன் அப்துல்லா இப்னு உங்களை மாதிரி சின்ன பிள்ளை, அவர் வீட்டுக்கு வந்தாங்க. சொன்னா, பாப்பா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்டாங்களே, உங்களுக்கு பதில் தெரிஞ்சிச்சான்னு கேட்டாங்க பாப்பாட்டு. பாப்பா அமைதியா இருந்தாங்க. மகன் சொன்னாரு, எனக்கு தெரியும், பெருமானார் கேட்ட உடனே அது பேரிச்சம்பழம்னு தெரியும். என்ன மகன் சொல்ற, நீ எஞ்சி சொல்லியிருக்கலாமே, சொல்லல. என் மகன் ஆற்றலை காட்டுகிறான் என்றால் எனக்கு பெருமை இல்லையா? நீ சொல்லியிருக்கலாமே. இல்ல பாப்பா, உங்களை மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் அமைதியா இருக்கும்போது நான் எஞ்சி பேசினா அது ஒழுக்க வெளியே உட்கார்ந்துட்டேன்னா. இந்த ரெண்டு விஷயம். ஒரு மாணவன் இப்படித்தான் ஒழுக்கத்தோடு வளர வேண்டும். ஒரு ஆசிரியரும் பெற்றோர்களும் இப்படித்தான் மகனை தூக்கி நிறுத்த ஆசைப்பட வேண்டும். அவனை தூக்கி நிறுத்தணும்னு வாப்பா ஆசைப்படணும், ஆசிரியர்கள் ஆசைப்படணும். ஒரு பையன் ஒழுக்கத்தை பேணும். நான் ஒழுக்கத்தை கருதி அமர்ந்தேன். அப்பா சொன்னாங்க, நீ எந்த சபையில பதில் சொல்லி இருந்தா அரபு நாட்டில் இருக்கிற விலை மதிக்க முடியாத செந்நிறம் ஒட்டகம் எனக்கு பரிசா கிடைக்கிறதை விட என் மகன் மேடையில விளக்க சொல்லிட்டதான் எனக்கு பெரிய பாக்கியம். நான் அறிவு வளர வேண்டும், வளர்க்க முயற்சிக்கிறேன். முயற்சி தான் பெருமானார் கேள்வி கேட்டு சஹாபிகளின் அந்த சபையை உற்சாகப்படுத்துவாங்க. அதனால எங்கேயும் எப்போதும் தேடுதல் இருக்கட்டும், தேடிக்கிட்டே இருக்காங்க. கல்வி வளர நிறைய உருவாகும். நம்ம எதுவுமே தெரியாதுன்னு இருக்கக்கூடாது. அல்லாஹ் அந்த தௌஃபீக்கை வளர்க்குவாங்க. ரெண்டாவது ஒழுக்கம் நிறைய இருக்காது. ஆசிரியர்களை மதிக்கணும், பெற்றோர்களை மதிக்கணும், நம்மை விட வயசுல மூத்தவர்களை மதிக்கணும். ஒழுக்கம் இல்லையா அவனுக்கு கல்வி கிடைக்காது. திறமையை வச்சு கல்வி அல்ல, ஒழுக்கத்தை வச்சு கல்வி. ஒழுக்கம் இருக்கணும். எப்போதுமே வாழ்க்கையில் அடக்கம், பணிவு, அமைதி, நல்ல பேச்சு இருக்கணும், நல்ல செயல் இருக்கணும். பெரியவங்களை கண்டா சலாம் சொல்லணும், சின்னவங்களை கண்டா அரவணைக்கணும், பெற்றோர்களிடத்தில் கனிவு இருக்கணும். இப்படிப்பட்ட சிறந்த ஒழுக்கம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கு. ஒழுக்கத்தை மட்டும் நீங்க இழந்துடக்கூடாது. நம்ம சாந்தா இருக்கிறது, கவனம் இல்லாமல் இருக்கிறது, அது இருக்கக்கூடாது. ஒழுக்கம் என்பது ஒரு தனி சொத்து. கல்வி காலத்தில் உருவாக்குங்க. எப்போ? மவுத்து வரைக்கும் இருக்கணும். மவுத்து வரைக்கும் கல்வியை தேடணும். நான் ராத்திரி 2 மணி வரைக்கும் முடிச்சுட்டு சன்னாத்தில் இருப்பேன், தேடிக்கிட்டு இருப்பேன் கல்வியை. 3:30 மணிக்கு தாஞ்சது கெஞ்சிக்கணும். ஏன்? தேடுதல் என்பது முக்கியம். நம்பர் 2 ஒழுக்கம். 3வது சொல்லி முடிப்பேன். மிகச்சிறந்த வாழ்க்கையில நீ எப்போதுமே உன்னிடத்தில் பாதுகாத்து கொண்டு வர வேண்டிய அம்சங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை உருவாக்குற அம்சம் இல்லைங்களா? 3வது அம்சம் ஞாபகம் வச்சுக்க. முதலில் என்ன சொன்ன சொல்பா? தேடுதல், வளரணும், உயரணும், நிறைய தெரிஞ்சுக்கிடணும், ஞாபக சக்தி வளர்த்துக்கணும். இன்னைக்கு பாடம் நடத்தினா நாளைக்கு மறந்துடுறாங்க நிறைய பிள்ளைங்க. மறக்கக்கூடாது. நினைவாற்றல் நம்மளும் இருந்து கொண்டே இருக்கணும். அதுக்கடுத்து ஒழுக்கத்தை நீங்கள் வளர்க்கணும். 3வது மிகப்பெரிய அம்சம் மார்க்கப்பற்றோடு உருவாகும். இந்த நிறுவனங்கள் எல்லாம் மார்க்கப்பற்றுதான் இங்க முக்கியம். கல்வியோடு ஒழுக்கத்தோடு மார்க்கப்பற்று. எந்த சூழலிலும் இந்த மார்க்கத்தில் களங்கம் வருவதை கூட நான் நடக்கக்கூடாது. தொழுகையா சரியா இருக்கணும், தொழுகையா சரியா இருக்கணும். இது மார்க்கம், வணக்கம், மார்க்கப்பற்று. வணக்கத்தில் குறைஞ்சிடக்கூடாது. நோன்பு காலமா நோன்பு வைக்கணும், தர்மம் கொடுக்கணுமா கொடுக்கணும், யாராவது வழி தெரியாம நிற்கிறாங்க வழிகாட்டம். இதுவெல்லாம் மார்க்கம். அவ மார்க்கப்பற்றோடு ஒழுக்கத்தோடு கல்வியிலும் முதல் இடத்தில் இருக்கணும். 3 தான் ஹயாத்து ஊர வேணும். எப்போதும் திறமையோடு உருவாக்கணும், எப்போதும் ஒழுக்கம் இருக்கணும், எப்போதும் மார்க்கப்பற்று இருக்கணும். தொழுகை, இபாதத்து, வணக்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஒரு குட்டி செய்தி சொல்லி முடிக்கிற. பெருமானாருடைய சஹாபிகளிலே உமைர் இப்னு அபீ வக்காஸ் ஒருத்தவளர், சின்ன புள்ள, 13 வயசு.
பதில் யுத்தத்துக்கு பெருமானார் ஆள் சேர்க்கிறாங்க. அவங்க காக்கா, அவங்க அண்ணன் சாத்து குடும்பி வக்காசு, அவங்க கூட இவரும் சேர்ந்து வந்துட்டாரு. போர்க்களத்துக்கு பெருமானார் ஆள் அனுப்பும் போது வயசு கேட்பாங்க. 15 வயசுலதான் அனுமதிப்பாங்க. அது அனுமதிக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் உள்ள அனுப்புறாங்க. இவரை காணல. சாத்து குடும்பி வக்காசு தான் என் தம்பியை தேடி தேடி பார்த்த ஆளை காணல. எங்க போயிட்டாரு? ஒளிஞ்சிருக்கிற கண்டுபிடிச்சு தூக்கிட்டேன். என்னப்பா எல்லாரும் சொல்லுவா நாயும் சொல்ல அரசு என்னை பார்த்துவிடக்கூடாதுன்னு முடிஞ்சிருக்கிறேன். பெருமானார் என்ன பார்த்துடக்கூடாது. எப்படிப்பா நம்பி கண்டு விட்டு மறைய முடியும்? ஏன்பா அங்க ஒளிஞ்சு கிடக்க? பெருமானார் பார்த்தா வயசை கேட்பாங்க, கம்மின்னா வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. எனக்கு மனசெல்லாம் ஆசையா இருந்தது, இந்த போர்க்களத்துல அல்லாஹ் கலந்து கொள்ள வேண்டும். 13 வயசுல இருந்து மார்க்கப்பட்டு பெருமானார் கண்ணில் கூட படக்கூடாது. ஏன்னா நபி சின்ன வயசு பிள்ளையில உள்ள விட மாட்டாங்க. ஆனா எனக்கு ஆசை, இஸ்லாத்தின் முதல் யுத்தம் இது, போர்க்களம் அது, நானும் கலந்து வீரனாக இருக்க வேண்டும். இந்த பற்று உங்களுக்கு வேண்டும். தீனுக்காக நான் என்ன செய்தேன்? நான் இப்போதே தயாராக மார்க்கத்துக்காக நல்ல சேவை செய்யணும், நல்ல உதவி செய்யணும். மார்க்கம் எங்கேயும் பழுதுபடாமல் மார்க்கத்தை பாதுகாக்க செல்லாம மறைஞ்சுக்கிட்டாங்க. மாணவி சதுதார் தூக்குறாங்க, கொண்டு விட்டாங்க, உள்ள போயிட்டாங்க. சாதுகுரு காசு போயாரு. இவர் உள்ள வர்றாரு. பெருமானார் வயசு என்னன்னு கேட்டாங்க. 13 வயசு. நீ உமாவுக்கு ஹிதமத்தா இருந்துக்கப்பா, நீ வரவான்டா. உமாவுக்கு போய் ஹிதமத் செய், நீ வரவான். சின்ன வயசுப்பா. அவர் அழுதுட்டார். அழுதாருன்னா எப்படி அழுகிறார்? பெருமானாரே யோசிக்கிற அளவுக்கு சாபாக்கள் கண்கள்ல கண்ணீர் வர்றவருக்கு அழுதார். என திரும்பி அழைக்கிறார். யாரும் சொல்லலாம். பெருமானார் பார்த்தாங்க. இவ்வளவு ஆழமான நம்ம ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கிறோம். 15 வயசு தாங்கிற ரூல்ஸை மாற்ற வேண்டும். இப்போ அவர் அழுகை பார்த்து ஏன்பா அல்லாதப்பா? இல்ல நாயரே, என்ன அனுப்பிடாது. நான் ஒரு திட்டத்தோடு வந்திருக்கேன். என்ன திட்டப்பா? இந்த போரில் நான் கலந்து மார்க்கத்துக்காக பணியாற்றி மார்க்கத்தை தூக்கி நிறுத்தி கடைசியாக நான் கொல்லப்பட்டு ஷஹீதாகும். என் உயிர் பிரியணும். உயிர் பிரியணும்னு சொல்ற வயசா 50 வயசு 80 வயசு ஆகுது. 13 வயசு. பெருமானார் சாபாக்கள் வியந்து போயிட்டாங்க. தலையில துவா செய்து தட்டி கொடுத்து உள்ள போக மாட்டாங்க, உள்ள அனுமதிச்சாங்க. அதே மாதிரி அந்த போர்க்களம் முடியும் போது இந்த தீன் இன்றைக்கு நிற்கிறது என்றால் அது சாபாக்கள் தியாகம், அவர்களின் ரத்தம். அதில் ஷஹீதானவர்களில் அந்த 13 வயசு வாலிபர் ஒருவர் உமைர் பின் அபீ வக்காஸ், ஒரு பேர் ஞாபகம் வச்சு. அப்ப எவ்வளவு பெரிய தியாகம்! மார்க்கம், தொழுகை, இபாதத்து, தீனுக்காக அர்ப்பணிப்புங்கிறதெல்லாம் உங்களுடைய உணர்வுகளிலேயே கலக்கணும். நல்லது செய்ய எப்போது எல்லாருக்கும் நல்லது செய்யணும். எல்லாத்தோடு செய்வானா, இதை பொருந்தி கொள்வானாங்க. சார் சொல்லும் போது 5 நிமிஷம் சொன்னாங்க. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் பேசியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு எல்லாம் நாங்க பேசுறதுல ஒரு இன்பம் இருக்குது. கஷ்டத்தை தாண்டி நீ வளர்ந்து வரக்கூடியவங்க நாளை எதிர்காலம் ஜொலிக்க பிரகாசமாக நம்மை சுற்றி இருக்கிற எல்லா மக்களுக்கும் மதங்களை கடந்து மனிதாபிமானத்தோடு சகோதர உணர்வோடு நாம் மற்றவர்களோடு உதவியோடு உபகாரத்தோடு வாழ ஜெயித்து காட்ட, எல்லாருத்தையும் ஜெயித்து காட்ட. ஒன்று ஒழுக்கம், சொல்வான் கல்வியின் திறமையை ஆற்றலை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த உணர்வு. 3வது வணக்கம், மார்க்கப்பட்டு. இது 3 லைஃப்லாக நீ பாதுகாத்த நல்ல இருப்ப நாடு போற்று அல்லாஹ்வும் பாராட்டுவான், ஆளச் செய்வானா. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஆத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு கிடைக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.